ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வருதாங்க. அவிட்டம் 1, 2, திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், உதிராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த பராபவ வருடம் தமிழ் வருடத்தில் சித்திரை மாதம் சூரிய பகவான் உங்க ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் வீட்டில், அதாவது மேஷ ராசியில் வரும்போதுதான் அந்த தமிழ் வருடம் பிறக்குதுங்க. ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் மாசம் மாசம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்குது. இந்த பராபவ வருடம் என்னங்க பண்ண போகுது, என்னங்க சிறப்புனா, இயற்கை வளங்கள் சூழ்ந்த டெவலப்மெண்ட், இயற்கை மூலமா பொருளாதார வளர்ச்சி, அதாவது நீர்வளம், சுற்றுலா, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த தொழில் மேம்படும். அதற்குண்டான டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் லெவல்லையோ நிறைய உங்களுக்கு இன்கம் வர்றது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. தீயவைகள் போக்கி நல்லவைகள் நடக்கும், நல்ல செய்திகள் நடக்கும், நல்ல செய்திகள் வரும் என்ற அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் இருக்குங்க. இந்த முழு தமிழ் வருடத்தில் இந்த 4 வருட கிரகங்களின் நிலையைப்படி உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள், யோகங்கள் பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி மகர ராசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிச்சு சார். ஆனா முடிஞ்சிச்சு தான் சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச மாதிரியே தெரியலையா சார், இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னும் தொழில் சரியா அமையல, சரியா வேலை கிடைக்கல, சில இடத்துல இன்டர்வியூ போறேன், ஆனா ஆஃபர் வரும்னு சொல்றாங்க, ஆனா வரமாட்டேது, எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சம்பளம் வரல, எதிர்பார்த்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்குங்கன்னா எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு அதை நம்பி ஒரு கடனை வாங்கியிருந்தேன் தவிர அந்த கடனை அடிக்க முடியல, ப்ராஜெக்டும் வரல, அந்த ஆர்டரும் வரலன்ற புலம்பெல்லாம் இவங்களை இந்த தமிழ் வருடம் மாற்றுவாருங்க. எப்படிங்க மாற்றுவார்னா, தமிழ் வருடம் பிறந்த அடுத்த ஒரு 40, ஏன்னா சனி பகவான் ஆல்ரெடி 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி உங்களுக்கு 7.5 சனி முடிந்த நிலையிலும் சில மாற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அதற்கு குருவின் பார்வையிலிருந்து விலகி குரு பகவான் மறுபடியும் வக்கர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டுல போயிட்டாரு. இந்த வருடம் பிறந்த அடுத்த 40 நாள்லயே ஜூன் மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் உச்சம் பெறுகிறாருங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான், அதாவது தனஸ்தானத்துல இருந்த ராகு பகவானும் உங்க வீட்டுல வராரு, மகர வீட்டிலேயே வராரு. கேது பகவானும் கடக வீட்டுக்கு போறாரு. இந்த 4 கிரக நிலை அனுப்பில இந்த தமிழ் வருடம் ஃபுல்லா இந்த 4 கிரகங்கள் அப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி சனி 3ஆம் இடத்துல வந்துட்டாருங்க. இப்பொழுது உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஆல்ரெடி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன், நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு உண்டான படிப்படியான வெற்றிகள் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு அங்க கடக வீட்டுல டிரான்சிட் ஆயிட்டு அங்கதான் 1.5 வருஷம் 1 வருஷம் இருக்க போறாரு. அவர் 5ஆம் பார்வையா உங்களோட லாபஸ்தானத்தான் பார்க்க போறாரு. தனாதிபதி குரு உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்கும்போது நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே லாபத்தை நோக்கி போகுங்க. முக்கியமா பாருங்க, நீங்க பாருங்க மகராசிகளை, ஏன்னா உழைப்புக்கு, அதிக கடின உழைப்புக்கு, ஏன்னா உங்களோட ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறாரு. அதோட சூட்சமே அதுதான். சனி பகவானோட ராசி அதிபதி தான் மகரம். அந்த வீட்டுல செவ்வாய் உச்சம் பெறுவதற்கு காரணம் என்னன்னா, செவ்வாயும் கடினமான பாஸ்ட் வேகமா இருக்கிற கிரகம். இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு காரணமே அதுதான். உழைப்புக்கு பேர் போன மகர ராசி நேயர்கள் இனிமே உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம், மாற்றம் எல்லாமே, அதாவது இப்ப நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகன்ற சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இனிமே நீங்க விஸ்வரூப வெற்றி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற சொல் உங்களுக்கு இந்த வருடம் கன்ஃபார்மா பொருந்துங்க. ஏன்னா வேலையில இருக்கிறவங்க, தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்ட வளர்ச்சி குரு பகவான் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் டைரக்டா உங்களோட லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும், அனைத்து செயல்களும் வெற்றியாய் நோக்கி லாபத்தை உண்டு பண்ணிடுவார். ஏன்னா குரு முழு சுபருங்க. அவர் உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பொருளாதார வசதி, வீடு கட்டுற அமைப்பு, வண்டி வாங்குறதுக்கு அமைப்பு, என்னென்ன நீங்க முயற்சி எல்லாம் பண்றீங்க. முயற்சின்னு சொல்றேன்னா, 3ஆம் இடத்துல சனி பகவான் அந்த முயற்சியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் பொண்ணாகிறதுக்கான குருவும் அந்த 9ஆம் பார்வையா அவரு சனி பகவானை பார்த்துட்டு இருக்காரு. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட், அதாவது வேலை, தொழில், பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, மகர ராசிக்காரங்க எல்லாம் கொடி கட்டி பறக்க போறீங்க. ரொம்ப பிஸியா இருப்பீங்க. வீடு எல்லாம் சார் நான் இங்கேயா 2 மாசம் தங்கி இருந்து வேலை பார்க்க வரேன் சார், அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க போய் செட்டில் ஆயிடுவீங்க. ஒர்க்குன்ட்டு. இந்த அமைப்பு ஒரு இதுல இருந்தாலும், முக்கியமா இந்த இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கன்ஃபார்மா கை கூடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறாரு. 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே என்ன ஆகும், காதல், கல்யாணம், திருமண பாக்கியம், ஒரே சந்தோஷம் தான். யாராவது மகர ராசிக்காரர்கள் இந்த காதல்ல இருக்கீங்க, இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, சம்மதம் வரல அப்படின்னா சம்மதத்தோட கல்யாண வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் சார், இந்த மாதிரி இப்போ திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா திருமண வாழ்க்கை கைகூடும். டைரக்டா 7ஆம் இடத்துல வராரு.
ஸோ அதனால மகர ராசிகளுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும், சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து குரு ராகு வந்து உங்க ராசியிலேயே கேது பகவான் 7ஆம் இடத்துல வரும்போது இந்த புண்ணிய ஸ்தலங்கள், கோயிலுக்கு போறது, இந்த அமைப்பு மகர ராசிலாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒர்க்குன்னே இருப்பீங்க. ஆனா கோவிலுக்கு எப்பயாவது போவீங்க. அதாவது எனக்கு இது வேணும் சார், இந்த மாரி வேண்டுதல் ஒரு 3 வாரம் போனோம்னா இது நடக்கும். 6 வாரம் இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும். ஒரு 10 வாரம் இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும். இது நடக்கும்ன்றதுக்காக போற மகர ராசி நேயர்கள்லாம் இந்த வருடம் ஃபுல்லாவே சும்மானாச்சும் கோயிலுக்கு போற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா குருவும் கேதுவும் சம்பந்தப்படும்போது புண்ணிய ஸ்தலங்கள், அந்த மாதிரி இந்த சித்தர் கோவில், இந்த ஆலய வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல வரும். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு ஆத்மார்த்த திருப்தி, ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்களுக்கு இந்த இப்போ உங்களோட நல்ல விஷயம் நடக்குது, உங்களுக்கு பிறந்த நாளோ, இல்ல உங்களுக்கு கல்யாண நாளோ வருது, இல்ல உங்க வீட்ல உங்க அப்பா, அம்மாவுக்கு பிறந்த நாள், இல்ல கல்யாண நாள் வருதுன்னா, நீங்க இந்த ஆசிரமத்துக்கு, இந்த முதியோர் இல்லத்துக்குலாம் போயிட்டு அன்னதானம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்களா பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும் பாருங்க. நீ கன்ஃபார்மா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த நீண்ட நாள பிரச்சனை எல்லாம் தீருங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் வந்து வேலைன்னு கொஞ்சம் பிஸியா இருக்கும்போது இந்த அந்நியர்கள் குடும்பத்துல உள்ள நுழைஞ்சு கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் அந்த அமைப்பெல்லாம் இருந்ததெல்லாம் போக்கி டைவர்ஸ் நோக்கி போனவங்க எல்லாம் கூட பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுப்போம்ன்ற மாதிரி வந்து ஒன்னா வாழ்வதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபக நிகழ்ச்சி, சுபகாரியம் அனைத்து பாக்கியங்களும் பெறுவீர்கள். வேலை முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் காணப்படும். இந்த பராபவ வருடம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.